அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்றும் முதல்வர். அக்டோபர் 11ஆம் தேதி டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த இரு வீராங்கனைகளுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 11, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி 2020 கலப்பு தொடர் ஓட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகள் செல்வி வே சுபா மற்றும் செல்வி எஸ் தனலட்சுமி ஆகியோருக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் விளையாட்டு அலுவலர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் முதலிடம் பிடித்து காமன்வெல்த் போட்டிக்கு தகுதி பெற்ற திமுக எம்எல்ஏ ராஜா முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அக்டோபர் 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சந்தித்து தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ரூபாய் 4.53 கோடி வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அக்டோபர் 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி சந்தித்து தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 2019-2020 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பங்கு ஈவு தொகையில் மீதமுள்ள ரூபாய் 1,80,83,263 வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அக்டோபர் 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு கள வில்வித்தை சங்கம் சார்பாக நடைபெற்ற மாநில மற்றும் தேசிய போட்டியில் வெற்றி பெற்ற 3 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்கள் வென்ற திருவாரூர் மாவட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அக்டோபர் 12ஆம் தேதி பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 12, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்டோபர் 12ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இருந்தும் காணொலி காட்சி வாயிலாக புதுடில்லியில் இருந்து ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் ஜெயராம் கட்கரி, ஒன்றிய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் மற்றும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை இணை அமைச்சர் ஜெனரல் வி கே சிங் ஆகியோர் முன்னிலையிலும் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மற்றும் நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் சென்னை துறைமுகம் ஆகியவை இணைந்து பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் திருவள்ளூர் மாவட்டம் அப்பேட்டில் 1200 கோடி ரூபாய் முதலீட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தங்கப்பதக்கம், பைரவி உள்ளிட்ட படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அக்டோபர் 12ஆம் தேதி காலமானார். இச்செய்தி அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறேன். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் திரையுலகில் அறிமுகமாகி பைரவி, தங்கப்பதக்கம் உள்ளிட்ட மறக்க முடியாத பல திரைப்படங்களில் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்துள்ளார். கதாநாயகனாக மட்டுமின்றி அனைத்து வகையான கதாபாத்திரங்களிலும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தும் கலைஞராக அவர் திகழ்ந்துள்ளார். எங்கள் இல்லத்தின் அருகே வசித்தவர் என்பதால் தனிப்பட்ட முறையிலும் நன்கு நான் அறிவேன். பல முறை அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பினையும் பெற்றுள்ளேன். அவர்களை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் திரையுலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இரங்கல் செய்தியை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அக்டோபர் 13ஆம் தேதி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது திமுக அரசு என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 13, 2021 அக்டோபர் 13ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது திமுக அரசு என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டு மக்களாகி நீங்கள் கொடுத்துள்ள வெற்றி எங்களை உற்சாகமடைய வைத்துள்ளது, ஊக்கமளிப்பதாக உள்ளது. மேலும் உங்களுக்காக உழைக்க தூண்டுகிறது. 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 மாதத்தில் செய்ததால் கிடைத்த வெற்றி இது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எத்தகைய நலத்திட்டங்களை கோட்டையிலிருந்து உத்தரவிட்டாலும் அதனை குக்கிராமத்தில் வாழும் மக்களின் வாசலில் நிறுத்த வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகளே. அதன் பிரதிநிதிகளான நீங்கள்தான் அதனை நெஞ்சில் வைத்து நீங்கள் அனைவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும். மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்போம், மக்களை காப்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 13ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொருளாளரும்
மூத்த பத்திரிகையாளருமான வி அன்பழகன் உடல்நலக்குறைவு காரணமாக மறைவுற்றார் என்ற அதிர்ச்சி தரும் செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 13ஆம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதா தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. அக்டோபர் 13ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோவில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களில் உள்ள பயன்பாடற்ற பழமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கான www.cra.tn.gov.in என்ற வருவாய் நிர்வாக ஆணையரக இணையதளம், www.cra.tn.gov.in/TNSCS என்ற துணை ஆட்சியர்களுக்கான வலைதளம் மற்றும் www.cra.tn.gov.in/VAO டிரான்ஸ்ஃபர் என்ற கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அக்டோபர் 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அண்ணன் மகன் APJM ஜெயினுலாபுதீன், மகள் டாக்டர் APJM நஜிமா மரக்காயர் மற்றும் குடும்பத்தினர் சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் 90வது ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அக்டோபர் 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அக்டோபர் 13ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு மற்றும் பல்வேறு பொருளாதார மண்டலங்களை இணைப்பதற்கான கதிசக்தி என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்த நிகழ்விலும், புதிய தொழில் கண்காட்சி வளாக திறப்பு விழா நிகழ்விலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அக்டோபர் 13ஆம் தேதி அவரது இல்லத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சந்தித்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்தார். அக்டோபர் 14ஆம் தேதி இனி உள்ளாட்சி எங்கும் நல்லாட்சி ஒளிரும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 14, 2021 அக்டோபர் 14ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு போற்றும் வெற்றி, 140 மாவட்ட உறுப்பினர் இடங்களில் 138 வெற்றி, 1387 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களுக்கான இடங்களிலும் 1000ற்கும் கூடுதலாக வெற்றி. உழைத்த கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியுள்ள நற்சான்றிதழ்தான், பொற்சான்றிதழ்தான் இந்த மகத்தான வெற்றி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் சேவகர்களாக உழைத்திட வேண்டும். மக்கள் நம்பக்கம், நாம் மக்களின் பக்கம். இனி உள்ளாட்சி எங்கும் நல்லாட்சி ஒளிரும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 14ஆம் தேதி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அந்நிகழ்ச்சியில் வெற்றி வேட்பாளர் ஒருவரின் குழந்தை ஒருவர் மைக் வாங்கி பேசத் தொடங்கினார். ஆனால் பேசும்போது கூட்டத்தை பார்த்து சற்று பதட்டமடைந்ததால் அவரால் மேற்கொண்டு பேச இயலவில்லை. இதனை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த சிறுமியை அருகே அழைத்து கை குலுக்கி அவரிடம் பெயர் விசாரித்து அனுப்பி வைத்தார். அச்சிறுமி முதல்வரிடம் தான் சஞ்சனா ஸ்ரீ என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். இந்த நிகழ்வு அங்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அக்டோபர் 14ஆம் தேதி ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். அக்டோபர் 13ஆம் தேதி ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் பல்வேறு தளர்வுகளை அக்டோபர் 14ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அவை அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி, அனைத்து தனிப்பயிற்சி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் செயல்பட அனுமதி, நவம்பர் 1ஆம் தேதி முதல் மாதாந்திர மக்கள் தொடர்பு முகாம்கள் நடத்த அனுமதி, மழலையர் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், அங்கன்வாடி பள்ளிகளில் முழுமையாக செயல்படலாம், ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி, திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 100 நபர்களும், இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 நபர்களும் கலந்து கொள்ளலாம். திருவிழாக்கள், அரசியல், சமுதாய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு நடைமுறையில் உள்ள தடை தொடரும்.
கடைகள், உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் இரவு 11 மணி வரை இயங்க அனுமதி. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் ஒரு நாள் தடுப்புக்கான வழிகாட்டு நடைமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தி அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் விரைவாகவும் முழுமையாகவும் நலம் பெற விழைகிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினருமான கோ ஐயாவு காலமான செய்தி அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள கோ ஐயாவு அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று மறைந்த கோ ஐயாவு அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த தடை குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரி 4 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 15, 2021 சிவகாசியை சுற்றியுள்ள பகுதிகளில் 8 லட்சம் பேர் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி தயாரிக்கப்பட்டுள்ள பட்டாசு விற்பனையை அனுமதிக்க வேண்டும் என கோரி டெல்லி, ஒடிசா, ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய 4 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தனது படிப்பாலும் விடாமுயற்சியாலும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என பெயர் பெற்று பின்னாளில் இந்திய குடியரசின் முதல் குடிமகனாகவும் உயர்ந்த அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளில் இந்தியாவின் எதிரி என அவர் கருதிய வறுமையை ஒழிக்க உறுதியேற்போம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஓசூரை சேர்ந்த பிரஜனா என்ற சிறுமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பள்ளிகளை திறக்கும்படி கடிதம் எழுதினார். இதை அறிந்த முதலமைச்சர் பிரஜனாவிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினார். இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். அதுக்காக தான் போன் பண்ணேன். என்ன படிச்சிட்டு இருக்கேன்? 5வது படிக்கிறேன். எந்த ஸ்கூல்மா? ஸ்கூல் எங்க இருக்கு? நான் ஹொசூர்ல டைட்டன் ஸ்கூல்ல படிக்கிறேன். 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறாங்களா? பாக்கலையா? ஹலோ, 1ஆம் தேதி திறக்குதுமா ஸ்கூலு? தேங்க் யூ சார். ரைட்டுமா. எங்களோட லெட்டர் பார்த்து போன் பண்ணதுக்கு, இவ்வளவு ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நீங்க பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அக்டோபர் 15ஆம் தேதி லயோலா மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்ற இலக்கை எளிதாக அடைந்துவிட்டோம், தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மேலாண்மை நிறுவனங்கள் பெருக வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியின நலவாரியம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் உருவாக்கிட உரிய சட்டம் இயற்றப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டு அதற்கான உரிய சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது. மேற்படி அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையத்திற்கு தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதியரசர் சிவக்குமார் அவர்களும் துணைத் தலைவராக புனித பாண்டியன் அவர்களும் மேலும் 5 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த தடையை மறுபரிசீலனை செய்திடுவேர் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார். அதன் விளைவாக தமிழக முதல்வர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றும் ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட் சிவகாசி பசுமை பட்டாசுகளை ராஜஸ்தான் மாநிலத்தில் வெடிப்பதற்கு இருந்த தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளார். இச்செய்தி அறிந்து மகிழ்ந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், நான் எழுதிய கடிதத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டாசு விற்பனைக்கு ஒட்டுமொத்தமாக விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியதற்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் வாழ்வாதாரத்திற்கு இப்பட்டாசு தொழிலேயே நம்பியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் உங்கள் கனிவு மிகு நடவடிக்கை வெளியேற்றும் என்று ட்விட்டரில் பதிவிட்டார். ஐபிஎல் போட்டியில் 4ஆம் முறையாக கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஐபிஎல் போட்டியில் 4வது முறையாக கோப்பையை வென்றுள்ள அணியின் அனைத்து வீரர்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கும் சென்னை அணி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த வெற்றியை கொண்டாட MS தோனிக்காக சென்னை காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அக்டோபர் 16ஆம் தேதி கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதை பற்றியும் மேலும் அக்டோபர் 16ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். அக்டோபர் 16, 2021 அக்டோபர் 16ஆம் தேதி கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான மாரத்தானில்
750 கிலோமீட்டர் தூரத்தை 2 வாரங்களுக்குள் கடந்து சாதனை புரிந்த 9 வயது மாணவர் சர்வேஷுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அக்டோபர் 16ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எவர்வின் பள்ளியில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், 5 பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி, 2 பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் மானியம், 5 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், 197 பயனாளிகளுக்கு முதியோர், கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உதவிகளுக்கு மாதாந்திரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகள், சாலை விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த 312 பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி, 5 பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி, கொரோனா தொற்றால் பெற்றோரில் ஒருவரை இழந்த 18 குழந்தைகளுக்கு நிவாரண நிதி என மொத்தம் 560 பயனாளிகளுக்கு ரூபாய் 2.87 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டத்தின் கீழ் நடைபெறும் மருத்துவ முகாமை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சிகிச்சைக்காக ஏற்பாடுகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். பொது மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், கல்லீரல் மருத்துவம், புற்றுநோய்க்கான சிகிச்சை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி அரங்கம், காது, மூக்கு, தொண்டை சிகிச்சைக்கான அரங்கு, பல் மருத்துவத்திற்கான அரங்கு என அனைத்து சிகிச்சை பிரிவுகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். முதலமைச்சரின் பிரிவான மருந்து காப்பீட்டிற்கான பயனாளிகளுக்கான அட்டையையும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் மார்பக புற்றுநோய் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த குளத்தூர் பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் பிங்க் ஆம்புலன்ஸ் திட்டத்தையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரியார் நகர் மேம்படுத்தப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் சார்பில் வழங்கப்பட்ட ஒரு அவசர கால ஊர்தியையும், கொரோனா தடுப்பூசி பணிக்காக 2 வாகனங்களின் சேவைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து 210 நபர்கள் அமரக்கூடிய 3 இருக்கைகள் கொண்ட 70 நாற்காலிகளையும் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் கொளத்தூர் GKM காலனியில் உள்ள சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 70 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி 36 ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார். மேலும் அப்பள்ளிக்கு கட்டடம் கட்டுவதற்காக தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் KV ராமமூர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினார். அத்துடன் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் சார்பில் 1500 மாணவர்கள் அமரும் வகையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அளிக்கப்பட்ட மேஜைகள் மற்றும் நாற்காலிகளையும் பள்ளியின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அக்டோபர் 17, 2021. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி, தென்காசி, நாமக்கல், கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.